சார் அப்படின்னா இந்திய தேர்தல் இந்தியாவுல தேர்தல் நடக்கிறப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டப்ப அந்த வழக்கு சரிதான் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்க நேரடியாவே கேட்டுடலாம். ஏன்னா ரத்தமா தக்காளி தொக்கா இங்க மட்டும் ராகுல் காந்திக்கு மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கைனா கரெக்ட்னு சொல்லிட்டு இங்க ட்ரம்ப்புக்கு அப்போஸ் பண்றியா அப்படின்னு ஒரு நாள் போலாம் வரீங்க. நீங்க என்னோட கொஸ்டின் வாங்கலன்னு சார் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கட் பண்ணுவோம். சாரி இல்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். நில்லுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ட்ரம்ப் அவர் வந்தா இன்னைக்கு நான் சொல்றேன், ட்ரம்ப் பிரசிடென்டா வந்தார்னா உக்ரைன் யுத்தம் அப்படின்றது உடனடியாக முடிவுக்கு வரும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகர் சார். எப்பவுமே தமிழக அரசியல் குறித்தும் ஒரு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் பேச போறோம்னு நினைக்கிறேன். பேச போறோம் இல்ல பேச போறீங்க. சார், அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிட்டது. பைடன் ஒரு பக்கம், ட்ரம்ப் ஒரு பக்கம், அவங்க ரெண்டு சார்ந்த கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன போய்கொண்டிருக்கிறது? யாருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு சார்? அதாவது ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் ட்ரம்ப் இஸ் லீடிங். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில்வேனியா, விஸ்கான்சின், அரிசோனா, மிச்சிகன், இந்த மாதிரி ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 5% பாயிண்ட் லீடில் இருக்காரு ட்ரம்ப். அண்டு அந்த ஒரு டெமோகிராஃபிக் இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லாட்டினோஸ் அவங்க மத்தியிலையும் ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவு அதிகரித்து கொண்டு இருக்கின்றதுன்னு பார்க்குறோம். ஏன்னா நார்மலாக இந்த லாட்டினோஸ் அப்படின்னு சொல்றப்படுவங்கள்லாம் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு தான் ஆதரவு. அதுவே இப்போ மாறிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே கடந்த தேர்தல் போதும் சொல்லியிருந்தோம், ஜாம்பவானில் பழைய இருக்கும் பாருங்க, அண்ணன் ட்ரம்ப் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நமது கருத்தா இருந்தது. நம்ம சொல்றதை எவன் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, இங்கே கேட்கல அமெரிக்காவில் கேட்பாங்களா? ஸோ பைடன் ஜெயிச்சாரு. அது கூட இவங்க சொல்லுவாங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவா ரஷ்யா செயல்படுது அப்படின்னு. ஆனா பைடனுக்கு ஆதரவா யார் செயல்பட்டாங்க அப்படின்னு இங்க கேட்டாதான் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறது தான் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பிரபாகர். ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுலயும் ஒரு பக்கம் இந்த கருத்து அகைன் வரக்கூடாது, 2 முறை இருந்து 3வது முறை வரக்கூடாது, அந்த மாதிரியான கருத்துக்கள். பிரபாகர் 2 முறை தொடர்ச்சியாக பதவிக்கு வரக்கூடாது. அவர் ஒரு தடவை தான் இருந்தார். இப்ப மறுபடியும் போட்டி போறதுல எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனா அவர் போட்டி போடுவதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு, ஏங்க கூட ஓடுறவனை காலை வச்சு விட்டு நான் ஜெயிக்கிறேன்னு சொல்றதுதான் லட்சணமா? உங்களுக்கு திறமை இருந்தா அவர் நீ வா நான் நின்று பாக்குறேன் அப்படின்ட்டு நீங்க ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு அவர் போட்டி போட முடியாம கேஸ் எல்லாம் போட்டு அவரை தடை பண்ணணும்னு சொல்றது என்ன நியாயங்க இதெல்லாம்? சார், அப்படின்னா இந்திய தேர்தல் இந்தியாவுல தேர்தல் நடக்கிறப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டப்ப அந்த வழக்கு சரிதான் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. இங்க இருக்கிற பல பேர் அது குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆனா இப்ப இங்க சரின்னு சொன்னவங்க அங்க தவறுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சார்? இல்ல நீங்க நேரடியாவே கேட்டுடலாம். ஏன்னா ரத்தமா தக்காளி தொக்கா இங்க மட்டும் ராகுல் காந்திக்கு மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கைனா கரெக்ட்னு சொல்லிட்டு இங்க ட்ரம்ப்புக்கு அப்போஸ் பண்றியா அப்படின்னு. வெரி குட் பிரபாகர். இந்த மாதிரி கிரிட்டிக்கலா கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ண முடியும். முதல்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான வழக்கு அப்படின்றது கவர்மெண்ட் போட்ட வழக்கு கிடையாது. இட் வாஸ் அ பிரைவேட் கம்ப்ளைண்ட். சரியா? ஆனா அங்க ட்ரம்ப்புக்கு எதிரான வழக்கு அப்படி கிடையாது. அடுத்தது இங்க இருக்கிற தேர்தல் அமைப்பு முறை வேற, அங்க இருக்க தேர்தல் அமைப்பு முறை வேற. சரியா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வாஸ் டிஸ்குவாலிஃபைட். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல அந்த கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கிட்டு வந்தார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபை பண்ணதுனாலயோ இல்ல அவர் எலெக்ஷன்ல நிக்க முடியாததுனாலயோ காங்கிரஸ் கட்சியோ இல்ல புள்ளி கூட்டணியோ தேர்தலில் பங்கு பெறாம இருக்க முடியுமா? அடுத்தது இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது. ஈவன் புள்ளி கூட்டணியில தேர்தல் முடிகிற வரைக்கும், கடைசி லெக் முடிகிற வரைக்குமே யார் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு சொல்லல, கடைசி வரைக்கும் சொல்ல. ஸோ எனிபடி அது கர்கே அவர்களா இருக்கலாம், ஏன் பிரியங்கா வத்ரா அவங்க எலெக்ஷன்ல போட்டியிடலை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் ராஜ்யசபாக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். யார் வேணாலும் வந்திருக்கலாம். இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் யாரை வேணும்னாலும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகளை இல்லாம பண்ணுறதுக்கு அது வழி செய்யலை ராகுல் காந்தி அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டதுனால. சரியா?
வேற இங்க எடுத்துக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த பக்கம் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில நிறைய பேர் நம்ம இங்க இந்தியாவிலேருந்து போன ஒருத்தர் கூட வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒதுங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விவேக்னு நினைக்கிறேன் அவர் பேர். அதுக்கப்புறம் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இன்னும் சில பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லை, ஒரு சிலர் இவருக்கு சப்போர்ட்டா இறங்கிட்டாங்க, மற்ற பேர் வித்ரா பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில நீங்க ட்ரம்ப் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? இனிமே அங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இன்னொரு புதுசா ஒருத்தரை கொண்டு அவரு அந்த பேட்டி கொடுக்கறது, கலந்துக்கிறது அப்படின்னும் போது லேட் ஸ்டார்ட். சரியா? இப்போ சொல்லுங்க, இந்த ராகுல் காந்தி விவகாரத்தையும் ட்ரம்ப் விவகாரத்தையும் எப்படி நீங்க கம்பேர் பண்ண முடியும்? இவங்களுக்கு நல்லாவே தெரியுது ட்ரம்ப்புடைய பாப்புலாரிட்டியை இவங்களால பீட் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால எப்படியாவது அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா நாம தான் ஜெயிப்போம், எதிர்த்து கேட்க ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வேலைக்காவாதுன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. இதோ இம்யூனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்க ட்ரம்ப் வர்சஸ் பைடன் ஆகத்தான் இருக்க போகின்றது. ஆனா பாருங்க, இந்த பக்கம் இவங்க ட்ரம்ப்பை நிக்க விடக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும்னு பாக்குறாங்க. அதே சமயத்துல டெமோக்ராட்டிக் கட்சியிலேயே ஐயோ பைடன் சரி வர மாட்டாரு, அவரை ரிமூவ் பண்ணிட்டு கமலா ஹாரிஸை கொண்டு வாங்க பிரசிடென்ஷியல் கேண்டிடேட். சொந்த கட்சியில இருந்தே குரல். ஆமா, அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்போ பைடன் அவர்கள் இந்த கேம்பெயின் ஃபண்டிங்னு இருக்கும் இல்லையா, இப்போ அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வந்தா அந்த ஃபண்டை யூஸ் பண்ண முடியாதான். வேற கமலா ஹாரிஸ் அப்படின்னும் போது அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே ஏதோ ஒரு ப்ரொவிஷன் இருக்கு போல இருக்கு. அதனால தான் கமலா ஹாரிஸ் அவர்களை பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா கொண்டு வரணும் அப்படின்னு. சந்தடி சாக்கல சில பேர் பார்த்தீங்கன்னா ஒபாமா இருக்காருல்ல, அவருடைய மனைவி மிஷேல், அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க சொந்த கட்சியிலேயே அவங்களுக்கே நல்லா தெரியுது அவருக்கு உடம்பு சரியில்லை. சரி, ஐ வில் டெல் யூ, சமீபத்தில் ஜான் பியர் அப்படின்னு ஸ்போக்ஸ் பர்சன், ஒயிட் ஹவுஸ் ஸ்போக்ஸ் பர்சன், அவங்க கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி கெவின் ஓ கானர், அவர் ஒயிட் ஹவுஸ் பிசிஷியன், பிரசிடென்ட்டுடைய தனிப்பட்ட முறை டாக்டர்னு வச்சுக்கோங்களேன். அவர் கெவின் கானார்ட் அப்படின்றவர், ரெண்டு பேரும் ஒரே கெவின். அவர் நியூராலஜிஸ்ட் கம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்டா. இவரும் அவரும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, இதெல்லாம் பிரைவேட், ஒரு ஒயிட் ஹவுஸ்ல எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, இதுல மிலிட்ரி சார்ந்த விஷயங்களும் இருக்கின்றது, இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அதை தொடர்ந்த உடனே ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கானார்ட், கெவின் கானார்ட் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஆனுவல் பிசிக்கல்னு சொல்லுவாங்க, வருஷம் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கு தான் அவர் வந்தாரு, மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சி, உங்க ஜனாதிபதி அவர்களுடைய ஹெல்த் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு பிரபாகர். அண்ட் பல மேடைகள்ல நம்ம பார்க்குறோம், அவர் பாட்டு இப்படி நடந்து போறாரு, அங்க நடந்து போறாரு, எந்த பக்கம் போனோம்னே தெரியல, யார் கை கொடுத்தாங்க யார் கை கொடுக்கல அதுவே தெரியல இவருக்கு. இப்படி, அதாவது செனிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வயசாகி போச்சு இல்லையா. அப்படி நீங்க சொல்றப்ப உடல்நல குறைவு, வயது முப்புங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான் சார். அந்த மாதிரி அது ஒரு பாடி ஷேமிங் மாதிரி இல்லையா? உடல் நலத்தை காட்டி ஒருத்தரை அதுல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது, அது யார் பண்ணாலும், உள்கட்சியில இருந்து பண்ணாலும் வெளியே இருந்து பண்ணாலும், அது ஒரு பாடி ஷேமிங் தானே சார்? சார், நான் கொஸ்டினை மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை ரிப்பீட் பண்றேன். என்ன சார், பாடி ஷேமிங் தானே அது? ஒரு பாடி ஷேமிங் பண்றது அப்படிங்கிறது தப்பு தானே சார்? எனக்கு அமெரிக்கா பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஒரு நாள் போலாம் வரீங்க? நீங்க என்னோட கொஸ்டின் வாங்கலன்னு சார், உங்களுக்கு ஒரு நிமிஷம் கட் பண்ணுவோம் சார். இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். நில்லுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்ற நானே எப்படியோ டிஸ்ஓரியன்டா இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளவு பதற்றம் வருது. அது அமெரிக்கன் பிரசிடென்ட் மட்டும் கிடையாதுங்க, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் அமெரிக்கன் ஆர்மி மிலிட்டரி, புரியுதுங்களா? உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டரிக்கு அவர் கமாண்டர் இன் சீஃப். அப்படி இருக்கச்சு அவர் டிஸ்ஓரியன்டா இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது, பாருங்க, பாடி ஷேமிங் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரு வயசானவர், அவர் தாத்தாவா வீட்டுல இருக்கார் அப்படின்னு சொன்னா, அப்போ இப்போ நம்மளே கூட சில சமயம் பார்த்துருக்கோம், பஸ்ஸில் ஒரு வயசானவர் ஏறுறார் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நிதானமாக தான் ஏறுவார். அப்போ சில பேர் தெனாவட்டா என்ன பண்ணுவாங்க, பெருசே சீக்கிரமா ஏறு இல்லாட்டா இறங்கு அப்படின்வாங்க. அது தப்பு, ரைட்டா?
ஆனா நீங்க ஒரு கமாண்டர் இன் சீஃபா உட்காந்துக்கின்னு உங்க உடல்நிலையே வந்து இந்த மாதிரி இருக்குது, டிஸ்ஓரியன்டா இருக்கீங்க, என்ன பேசுறீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல அப்படின்னும் போது இந்த கேள்வி வரத்தானே செய்யும். இதெல்லாம் பாடி ஷேமிங் கிடையாதுங்க. நீங்க உட்கார்ந்து இருக்க இல்ல உட்கார போற போஸ்ட்ன்றது அவ்வளோ பவர்ஃபுல். சொல்ல போனா இன்னைக்கு இந்த பிளானட் எர்த்லயே த மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட்னு சொல்லலாம் யுஎஸ் பிரசிடென்ட் அப்படின்றது. அப்ப அந்த போஸ்ட்ல உட்கார்றதுக்கு அதுக்கான பிசிக்கல் தகுதி வேணுமா இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். சரி, இதை விடுங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். அமெரிக்காவுக்கு இன்னைக்கு எதிரி அப்படின்னா ரஷ்யாவா சைனாவான்னு பார்க்க போனா சைனா தான். ஏன்னா அமெரிக்க எக்கானமியே இந்த டாலர் ட்ரேட் இருக்கு இல்லையா, அதனால டாலரை பிரிண்ட் பண்ணி அவங்க வந்து இவ்வளோ நாளாக சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. பட் சைனா ஓப்பனாகவே சொல்றாங்க, அது பாருங்க விரைவிலேயே அமெரிக்காவோ ஒருத்தர் பண்ணிட்டு நாங்கள் வந்து நம்பர் 1 எக்கானமியாக மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மிலிட்டரியா ஒருத்தரை தோக்கடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்கானமி அங்க வந்து அடி வாங்கினாலே அடுத்தது டாலருக்கு பதிலா சைனீஸ் ரென்மின்பி யுவான்னு சொல்லுவாங்க, அது வந்து வேர்ல்டு கரன்சி ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அமெரிக்கா காலி. ஓகே. ஆனா ரஷ்யாவை நீங்க எதிரியா நினைக்கிறீங்க. ரஷ்யா அவங்களோட எங்கேயாவது சண்டைக்கு வந்தானா நீங்க தான் அவனை போய் கொச்சல் குத்துனுக்கிறீங்க. உக்ரைன் அவங்க வீட்டு வாசப்படியில போயிட்டு எங்க ஆயுதங்களை நிறுத்துவோம், அவனை நேட்டோவில் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ட்ரம்ப் எந்த அளவுக்கு சைனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாரோ அந்த மாதிரி இவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ரஷ்யா ரஷ்யா அப்படின்னு சொல்லிக்கின்னு சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்க. இன்டர்ன் அமெரிக்காவை வந்து அடி கொடுக்க போவது சைனா தான். இதுல வந்து நீங்க ரஷ்யாவை குறை சொல்லி நிக்கிறீங்க. அப்ப நான் கேட்கிறேன், சைனா வந்து பைடனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரம்ப் அவர் வந்தா, இன்னைக்கு நான் சொல்றேன், ட்ரம்ப் பிரசிடென்டா வந்தார்னா உக்ரைன் யுத்தம் அப்படின்றது உடனடியாக முடிவுக்கு வரும். நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை பாருங்க, ஒண்ணு இதுவரைக்கும் ரஷ்யா ஆக்கிரமித்த பகுதிகளில் அவங்க வந்து அந்த எத்னிக் ரஷ்யன்ஸ் அவங்க இருக்க இடம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பகுதிகளில் வந்து ரஷ்யா கிட்டேயே இருக்கணும், அதை வந்து எடுக்க முடியாது. அடுத்தது உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது, என்னைக்குமே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ். இதே ரஷ்யா நேட்டோவில் நாங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, முடியாதுன்ட்டாங்க அமெரிக்காவில், தெரியுமா? அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் சொல்லலை, இங்கே வந்து சிஐஏல என்எஸ்ஏல இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஏன் என்ன அப்போ அவங்கள சேர்த்துக்கினீங்க, ரஷ்யாவும் நேட்டோவில் சேர விருப்பம். ஆமா, அவங்கள சேர்த்துக்கினீங்கன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது, இல்லை ஒன்னாயிட்டாங்கல்ல அவங்க. அப்போ உங்களுக்கு எதிரின்றது யாரும் கிடையாது. இஃப் அட் ஆல் சைனாவை நீங்க எதிரியா கன்சிடர் பண்ணா, ரைட்டா? அதையும் செய்யல நீங்க. இப்போ இவங்களுக்கு என்ன, எங்கேயாவது சண்டையை மூட்டி விடணும், ஆயுதத்தை விற்கணும், எல்லாரையும் நாசம் பண்ணணும், இதுதான் அமெரிக்காவுடைய குறிக்கோள். இப்போ இருக்கிற பைடன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதுக்கப்புறமா அந்த டீப் ஸ்டேட் அவங்களோட குறிக்கோள். அதனால தான் நான் சொல்றேன், பைடன் அங்க மறுபடியும் பிரசிடென்டா வருது அப்படின்றது நாசத்திலையும் நாசம். அண்ணன் ட்ரம்ப் வரணும், அப்ப மட்டும்தான் அதெல்லாம் சரி வரும். சார், ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கான காரணங்கள் பல சொன்னீங்க. நம்ம ஒட்டுமொத்த உலகத்தையும் அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்முடைய இந்திய சிட்டிசன்ஸுக்கு யார் 2 பேர்ல பெஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்க உறவுலையும் இந்திய உறவுலையும் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடந்தா தெரியல. எப்படி இருந்ததோ அப்படிதான் இருந்தது. ட்ரம்ப் இருந்தாரோ எப்படி இருந்ததோ இப்பவும் அப்படிதான் இருக்கு. ஸோ யார் வந்தா பெஸ்டா இருக்கும்? இது நியூட்ரலா நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், அதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிகன் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா அண்டு பெரும்பாலும் இந்தியாவுக்கு அந்த அளவு ஆதரவா இருக்க மாட்டாங்க. வேற இந்த பக்கம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கவங்க தான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டா ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவுக்கு எதிராக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதுல சில பேர் என்ன குறை சொல்லுவாங்கன்னா, ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா பாருங்க, அவர் வந்து அந்த H1B விசாவா அதெல்லாம் இது பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்க வந்தா அதை தடை செய்வாரு அப்படின்னு. பாருங்க, எல்லா நாடுகளிலும் இது இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஏன் இதே தமிழகத்துல சொல்லலையா? பாருங்க, எல்லாம் வந்து வடக்குல இருந்து வந்து இங்க வேலைக்கு வந்துடுறாங்க, எங்க வேலை எங்களுக்கு சொல்றமா இல்லையா? இங்கே சொல்றாங்கல்ல, ரயில்வேல பேங்க்ல இங்கெல்லாம் வந்து எல்லாம் நார்த்ல இருந்து வந்துடுறாங்க, எங்களுக்கு வேலை கிடைக்கல, அதனால தமிழ்நாட்டில் இருக்க மத்திய அரசு பணிகள்ல தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் கேட்கறமா இல்லையா? அதே மாதிரி தானே எல்லா நாட்டிலையும் கேட்பாங்க. ஸோ ட்ரம்ப் அந்த மாதிரி சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அவர் வந்து ஒட்டுக்கா எல்லாரையும் திரும்பி ஓடி போனோம், இல்லை குவாலிஃபைடு இன்னும் எந்த போஸ்ட் இதுக்கெல்லாம் வாங்க, மற்றபடி சும்மா எல்லாரும் வராதிங்கன்றாரு. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அமெரிக்கால இந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்து எந்த நாட்டிலையுமே நீங்க பார்க்க முடியாது. தமிழகத்துல ஃபார் தட் மேட்டர் இந்தியாவில் எங்க போனாலும் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கணும், ஓட்டர் ஐடென்டி கார்டு, அப்படி இல்லாட்டா ஆதார் கார்டு, ஏதோ ஒரு ஐடென்டி கார்டு, இதை வச்சு போடணும். அமெரிக்காவில் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அரிசோனாலேயே எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் எலெக்ஷன், அதுல ஓட்டு போடணும்னா ஐடென்டி கார்டு வேணும்.
ஃபெடரல் எலெக்ஷன், இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஐடென்டி கார்டு தேவையில்லை. ஐடி கார்டு எல்லாமே ஓட்டு போடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இன்னொன்று ஒன்று சொல்லவா? இப்போ நம்ம இந்தியாவில் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அப்பதானே உங்களுக்கு இந்த கார்டெல்லாம் கொடுப்பாங்க. அமெரிக்காவில் அமெரிக்க சிட்டிசன்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடலாம் அப்படின்னு நாங்க ஒரு மசோதா கொண்டு வர போறோம் ரிப்பப்ளிகன் பார்ட்டி அண்ணன் ட்ரம்ப் பார்ட்டியில சொல்றாங்க. இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, அப்படி கொண்டு வந்து இங்க பாஸ் ஆச்சுன்னு சொன்னா அதை வீட்டோ பண்ணி ரத்து பண்ணிடுவாருன்னு சொல்றாங்க. பைத்தியக்காரத்தனமா இல்ல? உங்க ஊர் குடிமகன் தானே உங்க எலெக்ஷன்ல ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, யார் ஒன்னா ஓட்டு போடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ட்ரம்ப் வந்தாம என்ன பண்ணாரு, பார்டர் வால் அப்படின்னு ஆரம்பிச்சாரு, எல்லாம் அவரை கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அமெரிக்காவில். இவங்களுக்கு என்னன்னா, வாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ நீங்களே வந்து இங்கே இப்போ அமெரிக்கா அவங்கள ஃப்ரீயா உள்ள விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப புலம்பி பேசியிருக்காரு, நாங்கெல்லாம் இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகி பென்ஷனு இல்லை வேற ஏதாவது அப்படின்ற பேரில் வந்து கொஞ்சோண்டு அமௌண்ட் வாங்குறோம், ஆனால் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் உள்ள வராங்கல்ல, அவங்கள வந்து ஹோட்டல்ல தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு, அதுல அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க மாசம் மாசம் காசு. எங்களுக்கு என்ன மாசம் சோசியல் செக்யூரிட்டிலயோ இல்லை இதுல வருதோ அதை விட பல மடங்கு அதிகமா இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு இருக்குது. அப்ப இத்தனை வருஷமா இந்த நாட்டுல பிறந்து இந்த நாட்டுக்காகவே உழைச்சி வரி கட்டி நேர்மையா இருந்த எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இதே நானே வேற நாட்டில இருந்து இங்க திருட்டுத்தனமா உள்ள வந்தேன்னா அவங்களுக்கு ராஜ மரியாதையான்னு கேக்குறாங்க. ஏன் இந்த ராஜ மரியாதை அப்படின்னா, இதே மாதிரி தான் உங்களை அங்கே ஃப்ரீயாக விட்டு மாதம் மாதம் செலவுக்கு காசையும் கொடுத்து தங்கறதுக்கு ஹோட்டலில் ரூமும் போட்டு கொடுத்தா நீங்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவீங்க. அப்போ நம்ம நாட்டு ஜனங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்மளை யாரும் சீந்த மாட்டான். அதனால வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போடுறதுக்கு ஜனங்களை கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னு ஒரு கட்சியோ இல்லை ஒரு தலைவரோ முடிவெடுத்தா இதுதான் உண்மையில தேச துரோகம் பிரபா. திஸ் இஸ் ஹை ட்ரீசன். அடுத்தது சைனாவை கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ட்ரம்பால மட்டும்தான் முடியும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சைனா ஓரளவுக்கு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு காம்படிஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஎஸோட. ஆனா இந்த உக்ரைன்ல ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சதுனால ரஷ்யா சைனா அப்படின்றது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவாகி விட்டது. ஏற்கனவே இருந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகி இன்னும் நெருக்கமாயிட்டாங்க. ரஷ்யாவுக்கு வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறது மாதிரி கிடையாதுங்க. சைனா மேல என்னைக்குமே ஒரு அவநம்பிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல இது யுஎஸ்எஸ்ஆர், இது சைனா, ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு சரியில்லாமல் இருந்தது. ஏன்னா நியூக்ளியர் சீக்ரெட்லாம் அங்கேருந்து திருடி இவங்க வந்து அணுகுண்டு தயாரிச்சாங்க அப்படின்னு ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆருக்கு அவங்க மேல கோபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் அது நார்மலைஸ் ஆச்சு. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்க ரஷ்யாவை வேற வழி இல்லாம சைனா பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க. இப்போ ரெண்டு விரோதிகளை சம்பாதிச்சிருக்கீங்க. ரஷ்யா நீங்க என்னதான் சொன்னாலும் டெக்னாலஜில அது ஒரு பெரிய சூப்பர் பவருங்க. சரி, இன்னைக்கு இவ்வளோ ரஷ்யா மேல பொருளாதார தடைகள் வச்சிருக்காங்களே அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் எல்லாமே சேர்ந்து, அமெரிக்கா இன்னும் ரஷ்யாவோட வாணிகம் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? நம்ப முடியல. நியூக்ளியர் ஃபியூவல், அமெரிக்காவில் இருக்க நியூக்ளியர் ரியாக்டருக்கு நியூக்ளியர் ஃபியூவல் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யால வந்து. அப்புறம் ஸ்விஃப்ட்ல இருந்து வெளில தள்ளிட்டாங்க ரஷ்யாவை. யாரும் டாலர்ல வாணிகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெக்கம் இல்லாம அவங்கிட்ட போயிட்டு நியூக்ளியர் ஃபியூவலுக்கு நின்று நிற்கிறீங்க. இப்ப சமீபத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, இந்தந்த ஃபியூவல் எல்லாம் வந்து ரஷ்யால இருந்து வாங்கினா தடை கிடையாது. யூரோப்பியன் யூனியன் கேஸ் வாங்கக்கூடாது, ஆயில் வாங்கக்கூடாது, பைப்பு வழியா கேஸ் வந்துருந்ததுங்க. இப்போ இந்த கேஸ் விலை ஏறி போயிடுச்சுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, பைப்புடு கேஸுக்கும் டேங்கர்ல வர கேஸுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குதான் செய்யும். ஏன்னா பைப்புன்னு போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், கேஸ் பாட்டு வந்துட்டு இருக்க போதுங்க, டேங்கர் ஒவ்வொரு தடவையும் வரணும் இல்லையா? ஸோ ரஷ்யாலேருந்து சீப்பாக வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி சண்டை ஆரம்பிச்சு விட்டு நோ 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 நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல போனால் அந்த வார் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு ஏறிடுச்சுங்க கேஸ் ப்ரைஸஸ்லாம். இப்போ ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு, பட் ஸ்டில் ஹையர் தான் வச்சுக்கோங்களேன் முன்ன இருந்ததை விட. இப்போ என்ன ஆகி போச்சு, யூரோப்பியன் யூனியன்ல இருக்க குறிப்பாக ஜெர்மனி மாதிரியான நாடுகளில் இருக்க கம்பெனிகள்லாம் அன்ப்ராஃபிட்டபிள் ஆகி போச்சுங்க, ரன் பண்ண முடியல. ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது ரொம்ப கம்மி. இப்போ கேஸ் விலை ஏறும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இங்கே அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏதோ ஒரு ஆக்ட் ஒன்று வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து அங்கேருந்து கம்பெனியை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு டேக்ஸ் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஜெர்மனியில் டேக்ஸு ப்ளஸ் ஹையர் கேஸ் ரேட்டு, அப்படியே அதை சப்ஜாடாக கொண்டு வந்து அமெரிக்காவில் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் டேக்ஸும் கிடையாது,
ஹையர் கேஸ் ரேட்டும் கிடையாது. அப்ப நமக்கு இன்னும் ப்ராஃபிட் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நீங்க மூவ் பண்ணி நிற்கிறாங்க. ஜெர்மனியில எத்தனை ஆயிரக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு தெரியுமா உக்ரைன் வார் ஆரம்பிச்ச பிறகு? இதே நிலைமை தான் பல ஐரோப்பிய யூனியன் நாடுகள்ல. அதனால தான் ஹங்கேரி என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க தனியா குறுக்குசால் ஓட்டி நிற்கிறாங்க. உக்ரைனுக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் பணம் கொடுக்கணும் அப்படின்னும் போது ஹங்கேரியில் ஓர்பான் சொல்லிட்டாரு, இதெல்லாம் வேலைக்காவாது அப்படின்ட்டாரு. ஈவன் போலந்து அவங்க வந்து இந்த வாரை சப்போர்ட் பண்றாங்க. பட் அவங்களுடைய பிளான் என்னன்னா, எப்படி நாளைக்கு சண்டையெல்லாம் முடியும் போது உக்ரைன்ல ஒரு பார்ட்டை நாம எடுத்துக்கலாம், அப்படி அவங்களுடைய பிளான். இப்படி அங்கேயே வந்து செதறி போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸோட நிலைமைக்கு யார் காரணம்? பைடன். அவர் சொல்றதை வந்து அப்படியே ஜால்ரா தட்டிங்கன்னு போற யூரோப்பியன் யூனியன்ல இருக்க லீடர்ஸ். அடுத்தது தாய்வான் இஷ்யூ எடுத்துக்காங்க. அவன் வந்து சைனா இஸ் பிகமிங் பெலிகிரண்ட். என்னப்பா நாங்க சுத்து போடுவோம், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றான். ஏற்கனவே இந்த உக்ரைன் வாரில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்லாம் சொன்னா சிரிப்பீங்க, லெப்பர்ட் டேங்க்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு உக்ரைனுக்கு அமுச்சு வச்சாங்க. அது அங்க வந்த உடனே மாட்டிக்கின்னு சரியா மூவ் ஆக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க அப்படின்னு. என்ன அக்ரிமெண்ட்னா, அந்த டேங்கை கொடுப்பாங்களாம், அதுக்கு பதிலாக புதுசா அங்கேருந்து அமெரிக்காலேருந்து வாங்கிப்பாங்களாம். அதுக்கு ஏதோ அரேஞ்ச் பண்ணுவாங்க பணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேங்கு நல்ல டேங்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து ரஷ்யாவை எடுத்து சண்டை போட்டாங்களாம். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு பிரபா? அந்த டேங்கை உக்ரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க. பெரிய வம்சங்கள்ல. ஸோ இவங்க ஒரு என் பாயிண்ட் கிடையாது. என் கேம்னு நீங்க என்ன சொல்றீங்க? ரஷ்யாவை வின் பண்ண போறீங்களா? சான்ஸே கிடையாது. அப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்கணும். இங்கேருந்து அமெரிக்காலேருந்து ஆயுதங்களை தயாரிச்சு இங்க புதுசாக கொடுத்துட்டே இருக்கணும். அமெரிக்க ஆயுத கம்பெனிகளுக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கணும். இவங்க யூரோப்பியன் யூனியன் ஃபண்டு கொடுப்பாங்க, உக்ரைன் அந்த ஃபண்டை அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆயுத கம்பெனிக்கு அனுப்புவாங்க, அவங்க ஆயுதங்களை இப்படி அனுப்புவாங்க யூரோப்புக்கு. யூரோப் என்ன பண்ணுவாங்க? அந்த போகியில போட வேண்டியதெல்லாம் உக்ரைனுக்கு அனுப்புவாங்க. நல்லா இருக்குதுல்ல இது? சார், அப்போ இப்படி போயிட்டே இருந்தா இந்த உக்ரைன் ரஷ்யா அந்த வார் எப்பதான் முடிவுக்கு வரும்? இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. முடிவுக்கு வருங்க. எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ட்ரம்ப் இங்க பிரசிடென்டா பதவி ஏத்தார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்யூஷன் வந்து இதுதாங்க. ரஷ்யா வந்து அந்த ஈஸ்டர்ன் ரீஜன் அங்க இருக்கிறவங்களெல்லாம் வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா உக்ரைன் நடத்திட்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஏரியா, அப்புறம் அந்த கிரைமியா அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து ரஷ்யன் கண்ட்ரோல். இதை வந்து யாரும் மாற்ற முடியாது. அடுத்தது உக்ரைன் நேட்டோவில் சேர்றது அப்படின்றத வந்து இனிமே நினைச்சு பார்க்க முடியாது. அண்ட் உக்ரைனை வந்து நீங்க டீமிலிட்டரைஸ் ஜோன் ஆக்குங்க. எதுக்கு? ரஷ்யா இனிமே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க போறாங்க, இது பாருங்க, இனிமே நாங்க இதுக்கு மேல நாங்க வரமாட்டோம், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு வேற யாருமே எதிரிகள் கிடையாது. இல்லை, இன்னொரு பக்கம் எல்லாமே யூரோப்பியன் யூனியன் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் தானே, யாரும் உங்களோட சண்டைக்கு வர போறாங்க? இதுதான் ஒரே சொல்யூஷன். ஆனா பைடன் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஆயுத கம்பெனிகள் ஃபண்டிங், எலெக்ஷன் ஃபண்டிங் இல்லாம கொட்டுது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். சும்மா விட்டுருவாங்களா? அங்க அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து அங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அந்த டீப் ஸ்டேட் இதுக்கு பின்னாடி எல்லாரும் நாசமா போனோம் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த டீப் ஸ்டேட்டோட அந்த உயர்ந்த நோக்கம். அதுக்கு வந்து அவங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படின்றவங்கள ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டூலாகத்தான் பைடன் இருக்கிறார். என்ன பண்றோம்னே அவருக்கு தெரியும். பாத்தீங்கன்னா அவர் கையில கொடுக்குறாங்க, இப்ப இதை பேசுங்க, இங்க திரும்புங்க, இங்க இப்படிலாம் இருக்குது. அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பேப்பரை இப்படி திருப்பி வச்சு பார்த்து நிற்கிறாரு. ஸோ அப்போ அங்கேருந்து டிவியில் இதெல்லாம் கவர் பண்ணுறாங்கல்ல, அதில் அவர் என்னென்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே எழுதிருக்குது. கேட்டால் இல்லைங்க, அது எல்லா பிரசிடென்ட்டுக்கும் நாங்கள் இப்படி தான் கொடுப்போம், இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டுக்கும் இது மாதிரி கொடுத்ததா எதுவுமே கிடையாது. எதுக்குங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க? இவரை வச்சு நீங்க எதுக்கு மேனேஜ் பண்ணணும்? ஏன் வேற உங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டில வேற திறமையான கேண்டிடேட்டே கிடையாதா? ஆனா பைடன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் தான் நிற்பேன் அப்படின்றாரு. ஒரு தடவை பிரசிடென்டா இருந்துட்டீங்கல்ல, பதவி ஆசை யாரை விடுது இந்த வயசுலயும்? ஆனா இந்த மாதிரி பதவி ஆசை, எங்க உடம்பு ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல நான் பதவியில இருப்பேன் அப்படின்றவங்களை ஏத்துக்குன்னு சொன்னா அது உலகத்துக்கே நாசம். அதனாலதான் நான் சொல்றேன், பைடன் அவர்களை அமெரிக்க மக்கள் ஒதுக்கி தள்ளணும். ட்ரம்ப் வரட்டும். ஏன்னா அவர் இருந்தப்ப எங்கேயும் சண்டையை ஆரம்பிக்கல, சண்டையை முடிச்சு வச்சாரு, இருந்ததை வித்ரா பண்ணாரு. ஸ்வோன் எனிமீஸ் இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார். இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? ஸோ ரைட், இந்த தடவையாவது அமெரிக்கர்கள் முடித்துக்கொண்டு அண்ணன் ட்ரம்புக்கு ஆதரவு கொடுத்தா நல்லது. ஆனா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யார் இருந்தாலும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா அப்படின்றது வந்து ஒரு முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது.
அந்த கபாலின்னு ஒண்ணு கன்னத்துல மொறு வச்சுட்டு லுங்கி கட்டிக்கிட்டு சொல்லுங்க எஜமா அப்படின்னு வர கபாலின்னு நினைச்சியா, கபாலிடா அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி இந்தியான ஒண்ணு அப்படியே ஒரு பாகிஸ்தான் இந்தியா இப்படின்னு ஒரு கணக்கு போறதெல்லாம் நடக்காது. இந்தியா அப்படின்னா தனி. உக்ரைன் வார ஆரம்பிச்சப்போ உலக நாட்டு தலைவர்கள் எத்தனை பேர் இங்க வந்து பேசிட்டு போனாங்க. இப்போ சமீபத்துல புட்டின் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல நாம இன்னைக்கு இருக்கோம். அதனால அங்க யார் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. வேற அவங்க தான் வந்து இந்தியால யார் வருவாங்களோன்னு கவலைப்படணும். எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா காட்சிகள். ஸோ அதுக்கு வந்து நம்ம மோடி அவர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பார்ப்போம், ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அப்படின்னு சொன்னா இந்த அகில உலக அண்ணன் ட்ரம்ப் நற்பணி மன்றம் சார்பா நம்மளும் ஒரு தடவை போயிட்டு ஒரு சால்வை போட்டு வரலாமே. ஓகே சார், பல விஷயங்கள் எங்களுக்காக ஜாம்பவான் நேயர்களுக்காக நிறைய தகவல்கள் யூஎஸ் எலெக்ஷனை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் உங்கள் பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி சார். நன்றி பிரபாகரன்.